கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் தருவாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனரி பெயர் அந்திரேயா. இவருடைய காலம் கிறிஸ்துவுக்கு பின் 70. இவருடைய நாடு பாலஸ்தீனா, இவருடைய தரிசன பூமி கிரேக்க நாடுகள். இயேசுவை பிறருக்கு வார்த்தையால் அறிமுகப்படுத்துவது ஊழியத்தின் முதல் கட்டமாகும். வாழ்க்கையால் அறிமுகப்படுத்துவது மற்றொரு முறை. பெரும்பாலும் மக்களில் அநேகர் முதல் முறையை பின்பற்றுகின்றனர். வாழ்க்கையில் எப்பொழுது இயேசுவை காட்டுவது? அந்திரேயா என்ற சீடன் இயேசுவை பிறருக்கு அறிமுகப்படுத்துகிறவராக காணப்பட்டார். இறையில் அறிஞர்கள் இவரை அறிமுகம் செய்பவர் என்றே அழைக்கின்றனர். இவர் யோவான் ஸ்நானகனின் சீடராகத்தான் இருந்தார். ஒரு நாள் இயேசு தன் பாதையில் சென்று கொண்டிருந்த போது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் கூறியதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார். பின்னர் தன் சகோதரனாகிய பேதுருவுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தினார். அந்திரேயா என்ற கிரேக்க சொல்லுக்கு பலமுள்ளவன் என்பது பொருள். சிந்தனை செய்வதில் தீவிரமுள்ளவராகவும் பேச்சில் சாந்தமுள்ளவராகவும் காணப்பட்டார். ஒரு முறை இயேசு 5000 மக்களுக்கு உணவளித்த போது 5 அப்பமும் 2 மீன்களும் உள்ள ஒரு சிறு பையனை அழைத்து வந்தது இவரை. கிரேக்கர்கள் இயேசுவை காண விரும்பிய போது அவர்களை இயேசுவிடம் அறிமுகப்படுத்தியதும் இவரை. மிகவும் துடிப்புடன் செயல்படும் வேகமும் அதனுடன் விவேகமும் நிரம்ப பெற்றவர். இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின்பு சித்தியா என்னும் நாட்டில் வாழ்ந்த நாகரிகமற்ற மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கச் சென்றார். பின்னர் அங்கிருந்து மக்தோனியா, கிரீஸ் போன்ற நாடுகளுக்கு சென்றார். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிப்பதில் ஒன்றையே தன் நோக்கமாக கொண்டிருந்தார். பத்ராஸ் என்னும் பட்டணத்துக்கு ஆளுநரால் கொலை குற்றம் சாட்டப்பட்டு எக்ஸ் வடிவ சிலுவையில் அறையப்பட்டு தன் விசுவாசத்திற்கு சாட்சியாக உயிரை விட்டார். அன்பானவர்களே, மனதில் இருக்கும் இயேசுவை மக்கள் அறிய வேண்டாமா? எத்தனை இடையூறுகள் வந்தாலும் எடுத்த காரியத்தை உறுதியாக செய்து முடிப்பதே சிறந்த லட்சியம். அன்பானவர்களே, இந்த அந்திரேயா இயேசு கிறிஸ்துவை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று அடையாளம் கண்டுகொண்டார். கண்டுகொண்டது மாத்திரமல்ல, அவருக்கு பின் சென்று இயேசுவினிடத்தில் பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டார். அதை தன் வாழ்வில் சுதந்திரித்துக் கொண்டார். அதன் பின்பு மற்ற எல்லா ஜனங்களுக்கும் இந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆவலோடும் ஆதாங்கத்தோடும் துடிப்போடும் அவர் செயல்பட்டிருக்கின்றார். அன்பானவர்களே, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்காக பூமியின் ஜனங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பாவம் என்பது கொடூரமானது. பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். அதற்கு முன்பு மனிதர்களுடைய வாழ்விலே பயத்தையும் கலக்கத்தையும் திகிலையும் கொடுக்கிறதா இருக்கிறது. இதிலே அநேகர் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கலக்கத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் திகிலிலிருந்தும் விடுதலை பெற்று ஒரு தைரியமான, ஒரு சந்தோஷமான, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், இந்த உலகத்திலும் செழித்து மறுமையில் நித்திய வாழ்வையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இயேசுவின் அண்டை வருவதுதான், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுவதுதான். ஆம், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு விட்டால் அதில் கிடைக்கிற சந்தோஷம், சமாதானம், அமைதி அது எல்லையில்லாதது. இதைதான் இந்த அந்திரேயா எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்க துரிதமாக செயல்பட்டார். இன்று நம்மிடத்திலேயும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதைதான் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்திலேயே விலையேற பெற்றது பாவ மன்னிப்பின் நிச்சயம்தான். இது இயேசுவின் இடத்தில் இருக்கிறது. இதை நாமும் பெற்றுக்கொள்வோம், பிறரும் பெற்றுக்கொள்வதற்கு வழிவகை செய்வோம்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி எஸ்தர் 7ஆம் 8ஆம் அதிகாரம், ஒபேதியா 1ஆம் அதிகாரம், எபிரேயர் 3 முதல் 5ஆம் அதிகாரம் வரை. இந்த வேத பகுதிகளை தியானித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.